பேய் பிடித்துள்ளவர்கள், காத்து கருப்பியின் வேதனையில் தவிப்பவர்கள், 4448 வியாதிகளுக்கு துணைவனாக மேற்கொண்டு நடப்பவர்களுக்கு, வீட்டில் பிரச்சனையாக உள்ளவர்களுக்கு, கடன் தொல்லை, வியாபார நஷ்டம், மனவிருத்தி, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, ஏதோ ஒரு நிழல் எங்களை பின்தொடங்குகிறது, நாங்கள் அன்பாக ஆசையாக வளர்த்த பிராணிகள் எங்களை விட்டு சென்று விட்டது, எது நடந்தாலும் அது எதற்காக நடக்கிறது என்பது உணராமல் இருப்பது, இப்படி பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறீர்களா? கவலை வேண்டாம். பரம்பொருளார தேர்ந்தெடுக்கப்பட்டு எதற்காக பிறந்தோம் என்று உணர்ந்து, எதற்காக பிறப்பு கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து பூலோகத்தில் உலர்த்தி கொண்டிருக்கும் ஆத்மசித்தர் நாகம்மா என்கிற என்னை ஒரு முறை பாருங்கள். 4448 வியாதிகளிலிருந்து கத்தியின்றி, இரத்தமின்றி, மருந்தின்றி, மாத்திரையின்றி குணமாகி விடுவீர்கள். உங்களிடம் செல்லமாக நேற்று வரை உறவில் இருந்த ஒரு அன்பான ஆத்ம சொந்தம் உங்களை விட்டு இறந்து விட்டாரா? எதற்காக இறந்தார்? ஏன் இறந்தார்? அவருக்கு உடல் திடமாக இருந்ததே, எந்த நோய்வாயும் இல்லையே, சின்ன வயதானது, எதுவுமே என்னோட பேசவில்லையே, நேற்று என்னோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு என்று நினைப்பவர்களும் கவலை வேண்டாம். உங்கள் ஆத்மாவை அணுகி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஆத்ம சித்தர் நாகம்மா எந்த ஒரு ஆசா பாசத்துக்கும் இடமில்லாமல் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று சொல்லும் காமத்திற்கு அடிமை இல்லாதவள் யார் ஒருவர் வாழுகிறார்களோ பிரபஞ்சத்திலே அவரே கடவுள் என்று சொல்லக்கூடியவள் நான், காளியின் மறு அவதாரம். வாருங்கள், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் 11 நாட்களுக்குள்ள குணப்படுத்தி சரிப்படுத்தி தருகிறேன் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். இப்போதே பங்கு கொள்ளுங்கள். இப்போதே அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த ஊர், எந்த மாவட்டம், என்ன உங்களுக்குள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்போதே பதிவிடுங்கள். கமாண்டில் நான் உங்களுக்கு தீர்வு சொல்லுகிறேன். நமச்சிவாய.